வடகிழக்கு பருவமழையை எதிர்நோக்கி உள்ள நிலையில் சென்னை கோயம்பேடு மற்றும் பாடிக்குப்பம் அருகிலுள்ள கூவம் ஆற்று பகுதியில் நீர்நிலைகளை கள ஆய்வு செய்த பைக்கில் வந்த அமைச்சர் ஆனந்த் தூர்வாரி பராமரிக்கும் பணிகளை தொடங்கி வைத்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம், முழு விவரங்கள் வழங்கலாம். கூவமாறானது திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து தொடங்கி இருக்கிறது. இந்த தொடங்க இருக்கக்கூடிய கூவமாறானது சென்னையில் இருக்கக்கூடிய அந்த பாடி குப்பத்திலிருந்து சென்னை பகுதிக்குள் உள்ளே நுழைந்து வரக்கூடிய சூழலில் 21 கிலோமீட்டர் அளவிலான இந்த கூவத்தை தூர்வாருவதற்கான பணிகளானதுதான் தனியார் தொண்டு நிறுவனங்களின் உதவியோடு இந்த பணிகளானது தொடங்கி வைக்கப்படுகிறது. அந்த தொடக்க நிகழ்வினை தான் அமைச்சர் நீர்வளத்துறை ஆதாரத்துறை அமைச்சர் புசி ஆனந்த் இந்த நிகழ்வினை கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த பகுதிகளில், அதாவது சிறு சிறு கிலோமீட்டர்களாக 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தூரங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதிகளிலும் கூவத்தில் இருக்கக்கூடிய ஆகாய தாமரை மற்றும் கழிவுகள் கசடுகள் அகற்றப்பட்டு எக்னோரா என்று சொல்லப்படக்கூடிய தனியார் தொண்டு நிறுவனத்தின் அமைப்போடு இந்த தூர்வாரக்கூடிய பணிகளானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதனை கூவமாற்றம் கரையிலேயே இறங்கி அந்த பணியினை மேற்பார்வை செய்து தொடங்கி வைத்ததோடு மட்டுமல்லாமல் மேற்பார்வையும் செய்து வருகிறார். பல்வேறு அதிகாரிகள், அதாவது நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி, சென்னை மாவட்டம் மற்றும் அந்த தனியார் தொண்டு நிறுவனங்களின் கூட்டோடு இந்த தூர்வாரக்கூடிய பணிகளானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. விரைவில் இந்த கூவத்திற்கான மேம்பாட்டு பணிகளும் அதோடு மட்டுமல்லாமல் ஆகாய தாமரைகளை முற்றிலும் அழிப்பதற்கான நடவடிக்கைகளையும் நீர்வள ஆதாரத்துறையானது தொடங்கி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாஸ்கர்.